வணக்கம்ங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நாம் இப்போ பார்க்குறது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒத்த செம்பருத்தி பூச்செடியோட பூக்களை தான் பார்க்க போகிறோம். அது வந்து நிறைய பூ இருந்ததுனால வந்துட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நிறைய பூ இருந்துச்சு. ஆக்சுவலாக காலையில் எழுந்து பார்க்கும்போது அப்படியே ஏதோ பூந்தோட்டமே இருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு செடி தான் அது, ஆனால் வந்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. செடி நிறைய பூ இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான்லாம் ஆஃபீஸ் போகும்போது வெறுமனே டீயெல்லாம் போடாமல் அப்படியே பறித்து அந்த மகரந்தம்லாம் இருக்குல்ல அது மட்டும் பறித்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடுவேன். கசப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் குழன்னு இருக்கும். நான் சாப்பிட்டு பழகினதுனால அது எனக்கு தெரியல. அது சில பேர் டீ போட்டு குடிப்பாங்க. நானும் டீ போட்டு குடிப்பேன். இப்படி வீட்டில் இருக்கும்போது டீ போட்டு குடிப்பேன். அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை பூ இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஒரு கிளையில் எத்தனை பூ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள் அங்கே வந்து புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரம் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு. நாங்கள் கட் பண்ணி விட்டுடுவோம். ஆனாலுமே அது வந்து புதுசாக அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக போயிடும். சரி இப்போ பூ பூக்கிற டைம் வந்து கட் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ நிறைய பூ பூக்குது இல்லையா, இந்த பூ வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். செம்பருத்தி பூ போட்டு அதுக்கப்புறம் இந்த இலை இருக்கு இல்லையா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் காய வச்சு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். நானும் எங்கள் அம்மா எல்லாமே இதை வந்து பூ வந்து பறித்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடுவோம் காலையில். இது ரொம்ப நல்லது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது. லேடிஸ்க்கு வந்து இந்த மென்சஸ் டைம் வர பெயின் அது மாதிரி அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இதுமாதிரி இந்த செம்பருத்தியோட பலன் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் நமக்கு நிறைய தெரியும். நானே இப்போ உங்கள்கிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 3-4 பூ பறித்து எடுத்துன்னு தான் போயிட்டு டீ போடலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ பறிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு 2 வகை பூச்செடி இருக்குது செம்பருத்தியில். நான் அதையும் காட்டுறேன். பாருங்கள் நல்லா இந்த க்ரீன் லீஃப்க்கு இந்த ரெட் கலர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை டீ போட தான் பறிக்கிறேன். நான் உங்களுக்கு செம்பருத்தி டீ போடுற வீடியோவும் உங்களுக்கு நான் அடுத்து காட்டுறேன். அது ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அவ்வளோ கம்மியான டைம் தான் போதும். நல்லா நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மகரந்தம் முன்னாடி இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டெம் மாதிரி அதெல்லாம் பறிச்சுட்டு பின்னாடி இருக்கிற அந்த காம்பு அதெல்லாம் பறிச்சுட்டு பூ மட்டும் ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொதித்த தண்ணியில் வந்து இந்த பூவை போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா போதும். இதில் இருக்கிற மொத்த எசன்ஸும் வந்துட்டு அதில் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் வடிகட்டி நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சர்க்கரை அது மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் செம்பருத்தி டீ. வேறு பெருசாலாம் நம்ம செய்கிறதுக்கு டைம் எல்லாம் ஆகாது. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கலர் பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அளவாக கொடுக்கணும். இது இவங்க தான் சாப்பிடணும் அவங்க தான் சாப்பிடணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. செம்பருத்தி டீ வந்து அளவோடு எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்லது, எல்லாருக்குமே நல்லது தான். இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த வகை செம்பருத்தி. இங்கே பாருங்கள் நல்லா ரோஸ் மொட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது ரோஸ் மொட்டு இல்லை, செம்பருத்தி பூவோட மொட்டு தான். இது வந்து அடுக்கு செம்பருத்தி சொல்லுவல அது. இது வந்து கொஞ்சம் ரெட் கலர் கிடையாது, பிங்க் கலர் அது மாதிரி.
நல்லாயிருக்கு. இந்த கலருமே பார்த்தோம்னா அழகாக இருக்கும். நல்ல பூச்செண்டு சொல்லுவோம்ல, அந்த செண்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதுமாதிரி நிறைய பூக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சீசன் இந்த செம்பருத்தி சீசன் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வகை பூச்செடிக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்னா பாருங்களேன். எங்கள் வீட்டில் செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடும். அது மண் வகை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8லேருந்து 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முருங்கை மரம் வளருது, அது கூடவே போயிடுச்சு அதுவும். இது வந்து இன்னொரு வகை. இங்கே பாருங்கள், நல்லா ட்ராகன் மாதிரி இருக்குது. ஒரு 6 இதழ் கொண்ட பூச்செடி இது. நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இங்கே வேறு பறவைங்க இருக்குங்க. ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு என்ன எப்படி கேட்க போகுதுன்னு தெரியல. காகம், கொக்கு, சிட்டுக்குருவி, அப்புறம் மைனா, இது மாதிரி நிறைய பறவைகள் இருக்குது இங்கே. ஓகேங்க, என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும். நன்றிங்க.